இங்க ஒரு வயசான பாட்டி தோட பல்ல கல்ல கடிச்சு உடைச்சுக்கிட்டு தோட மருமக கிட்ட போய் தோட பல்லு உடஞ்சிருச்சுன்னு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. மருமக கிட்ட மட்டும் இல்லாம அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய எல்லோருக்கிட்டயுமே தோட பல்லு உடஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி சுத்தி வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பண்றதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா இந்த ஒரு வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா 60 வயசு தொட்டுட்டா அவங்கள அங்க இருக்கக்கூடிய ஒரு மலையில இருந்து பாத்தீங்கன்னா கீழே உருட்டி கொலை பண்ண வந்து செஞ்சிருவாங்க. பட் இந்த ஒரு பாட்டிக்கு பாத்தீங்கன்னா இப்போ 59 வயசு தான் ஆகுது. பட் இவங்களை அவங்க மருமக பாத்தீங்கன்னா கொடுமையானது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஏதாச்சும் மரக்கட்டை எடுக்க போனா அந்த மரக்கட்டையை பாத்தீங்கன்னா அவங்க மருமக புடுங்கி வச்சு ஆணியத்தை ஏதாவது அரைக்க போனா இவங்களை தள்ளி விட்டுட்டு இவங்க போய் அரைக்கிறதும் இப்படி எல்லாம் பண்ணுவோம். அந்த வயசான அம்மா பாத்தீங்கன்னா தோட மகன் கிட்ட நான் போக வேண்டிய நாள் வந்துருச்சுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணிட்டு போகணுன்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஆத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிஷ்களை பிடிச்சிட்டு தோட மருமக கிட்ட பாத்தீங்கன்னா அதை கிஃப்டா வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க குளிருக்காக போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்காக கழட்டி வச்சுட்டு நைட்டு தோட மகன் கிட்ட என்ன மவுண்டனுக்கு கொண்டு போனான்னு சொல்லவும் அவரும் பாத்தீங்கன்னா தோட அம்மாவை மவுண்டனுக்கு வந்து தூக்கிட்டு போறாரு. அந்த அம்மாவோட சொன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மவுண்டன் காடு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா கூப்பிட்டு போக செஞ்சிடறாரு. தோட அம்மாவை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு தோட அம்மாவை விட்டு போக மனம் இல்லாம தோட அம்மாவை ஹக் பண்ணி பாத்தீங்கன்னா அல வந்து செய்யறாரு. மகன் இப்படி ஃபீல் பண்ண கூடாதுக்காக தோட மகனோட கண்ணத்துல பாத்தீங்கன்னா ஓங்கி ஒரு அரை ஒண்ணு விட்டுட்டு அல்லாம வீட்டுக்கு போடான்னு சொல்லி அமுச்சு வைக்க வந்து செய்யறாங்க. அவன் வேற வழியில அம்மா வீட்டுக்கு வந்து நடந்து போக ஆரம்பிக்கிறா. அந்த ஒரு அம்மா இப்போ அங்க இருக்கக்கூடிய பனியில பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு மவுண்டன் கடை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு வந்து இருக்காங்க.